5 years experience or maybe 4 years experience, we are 10 plus years of experience. Self medicate பண்ணி நீங்கள் உட்காரும்போது தான் அது பிரச்சனையாகும். அதை எடுத்துட்டேன், பட் இருந்தாலும் I just want to make sure if you at any time compare to life, it's not worth. லேபர் பெயின்லேருந்து ஷிப் பண்ணுறதுக்குள்ளே வண்டியிலேயே டெலிவரி ஒரு வேளை ஆகுதுனாலுமே அதுக்காக வேணுங்கிற அந்த லேபர் கிட் எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்குமே we have it in ambulance. We thought shocking is a very big skill, needs to do it only in a control environment தான் நினச்சிட்டு இருப்போம். ரன்னிங் ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல அந்த பேஷண்ட் அந்த ஷாக் கொடுக்கலினா டெஃபினெட்லி the patient லைஃப் திரும்ப வந்திருக்க போகிறதில்ல. கேமரா ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ நான் பேஷண்ட்டை கேமராவில் பார்த்துட்டு அந்த மானிட்டரோட கோரிலேட் பண்ணிவிட்டு இல்லை இதுதான் பிரச்சனை, வரத்துக்கு முன்னாடி எங்களால் கேத் லேபை ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். இப்போ ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் இருக்குன்னா அவங்கள உடனே அவங்களோட வெஹிக்கிளை கூப்பிட்றதுனால தான் இல்லை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து we have senior consultant பாஸ்கர் தனபால் ஆஃப் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. வணக்கம் சார். வணக்கங்க. இந்த எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் திங். அங்கே வந்து உங்களோட ரோல் அது எப்படி இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட்லி சொன்ன மாதிரி எமர்ஜென்சின்னு வரும்போது ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் வில் நாட் கெட் சப்போஸ் டு கெட் பேனிக். நாங்கள் பேனிக் ஆகிட்டு, ஏன்னா வரும்போது பேஷண்ட்ஸே பேனிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம பேனிக் ஆகாமல் we need to கம்போஸ்டாக என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அண்ட் வாட் கேர் we need to டெலிவர், என்ன நம்ம பண்ணணுமோ அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன லைஃப் சேவிங் இன்டர்வென்ஷன் பண்ணணுமோ அதை ப்ராம்ப்டாகவும் அப்ராப்பரேட் டயக்னோசிஸை எவ்வளோ குயிக்காக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் வில் பி எஃபெக்டிவ். இதுதான் எமர்ஜென்சி டாக்டரோட ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான வேல்யூ. அதே மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது இது சாதாரண விஷயம்தான் நினைக்கக்கூடாது எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒரு நார்மல் காய்ச்சல் சளிக்கு எமர்ஜென்சிக்கு வரதை விட ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எமர்ஜென்சிக்கு வர பேஷண்ட்ஸோட நம்பர் தான் அதிகம். அப்படி வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இதை வந்து கண்டிப்பாக ஒரு உறுதிப்படுத்தி அனுப்பணும். இந்த பிரச்சனை எதுவும் மேஜராக இல்லை, லைஃப் சேவிங் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, ஸோ நீங்கள் லைஃப்பை பற்றி ஒரி பண்ண வேணாம், இதுதான் பிரச்சனை. ஒரு ஃப்ராக்சர் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரோக் ஆகட்டும், ஒரு எம்ஐ ஆகட்டும், ஒரு ஃபீவரே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபீவராக இருக்குது, இட் கேன் பி எனி திங் இந்த எக்ஸ்டென்ட். நார்மல் ஃபீவரில் ஆரம்பித்து ஸ்ட்ரோக்கு, எம்ஐ, ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு ப்ராம்ப்டாக ஒரு டயக்னோசிஸ் பண்ணி சொல்லணும் என்ன பிரச்சனை எக்ஸாக்டாக இருக்குன்னு. ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டா ட்ரீட் பண்ணுறது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயந்தான். இதுதான் நாங்கள் எமர்ஜென்சியில் நாங்கள் யூஸ்வலாக பண்ண வேண்டிய விஷயம். when it comes to எமர்ஜென்சினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒன்று ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறப்போ வந்துட்டு ஈவன் ஃப்ளூக்கு கூட வராங்க, சின்ன சின்ன விஷயங்கள், இல்லைன்னா வந்துட்டு லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்காத விஷயங்களுக்கெல்லாம் வராங்கன்றப்போ எமர்ஜென்சி கேரில் மேஜராக பார்க்குற கேசஸ் என்னவாக இருக்கும்? பேஷண்ட்ஸோட அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால் ஃப்ளூவே எடுத்துக்கலாமே. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா கோவிட் அப்போ நம்ம we know COVID is a flu. Now still we are getting a patient. பட் அப்போ இருந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இப்போ இல்லை. பட் ஸ்டில் தே worried. ஒரு 2 நாள் ஃபீவரில் நிமோனியா காய்ச்சல் வந்து ரொம்ப ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்து மூச்சுத்திணறல் வர பேஷண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். நார்மலாக ஒரு சின்ன ஒரு கிட்னி ஸ்டோன் ஆகட்டும், ஒரு வயிறு வலி ஆகட்டும், அது வந்து நார்மல் வயிறு வலின்னு எடுத்துக்கிட்டு விடாமல் அது ஒரு பித்தப்பையில் கல், அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது கணையத்தை அஃபெக்ட் பண்ணுறதாகட்டும், முட்டுக்குடல் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி அது ரப்சர் ஆகி வயிறு ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற கேஸ் ஆகட்டும், எந்த எக்ஸ்டென்ட்லையும் பார்க்குறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு மைனர் அடிபட்டிருக்கும், பட் தே வாண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டில் ஒரு கிளாஸ் கட் ஆயிருச்சு, அவங்களுக்கு ஒரி பண்ணுவாங்க இந்த கிளாஸ் பீஸ் உள்ளே போயிருக்குமான்னு தெரியலைங்க டாக்டர், இட்ஸ் கோயிங் பி வெரி சூப்பர்ஃபிஷியல், ரொம்ப சின்ன இதுதான். பட் எங்கே வந்து என்னென்னா அஸ் அ எமர்ஜென்சி டாக்டர் ஒரு எமர்ஜென்சி டீமாக நம்ம என்ன பண்ணோன்னா ரெண்டு கிவ் த ரீஅஷூரன்ஸ். இல்லை இதுதான் இருக்குது, இதுதான் இல்லைங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்லும்போது அவங்களோட பயம் முடிஞ்ச அளவுக்கு போகும். தென் ட்ரீட் பண்ணுறதும் எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். கம்ஸ் டு இந்த எமர்ஜென்சி கேஸஸ் ஆஸ் ஐ செட், இந்த ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி மேஜர் லைஃப் த்ரெட்னிங்காக இருக்கிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறது ஆம்புலன்ஸாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஆம்புலன்ஸஸாக இருக்கட்டும், நம்ம பார்க்குறப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்படியே அப்டேட்டடாகவே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் வந்து டெவலப்டாக இருக்குது? ரீசெண்டாக வித்தின் அ மந்த் வி லான்ச்ட் ஸ்மார்ட் ஆம்புலன்சஸ், 5G கனெக்டட் ஆம்புலன்சஸ். As you said, it's evolve ஆகிட்டே இருக்குது. for me in 12-13 years, from the day 1லேருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் அப்கிரேட் ஆகட்டும், எக்யூப்மெண்ட் அப்கிரேட் ஆகிறதாகட்டும், பேராமெடிக் ட்ரைனிங் ஆகட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கு. வி ஆர் வெரி மச் கம்பேரிங் டு தி வெஸ்டர்ன் வேர்ல்டு. யூரோப்பியா ஆகட்டும், வெஸ்டர்ன் வேர்ல்டில் எந்த அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அட்வான்ஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ் சிஸ்டம் பிளேஸில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான சிஸ்டத்தை இப்போ இந்தியாவிலையும் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி மச் அவேர். சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ ஸ்ட்ரோக்கோ எம்ஐயோ ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும். இதுக்கு நான் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கிற அவேர்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அந்த ரீசனுக்காக ஆம்புலன்ஸ் போச்சுன்னா குயிக்காக டிஸ்பேச் பண்ண முடியும். அண்ட் த பேஷண்ட் கெட் ட்ரீட்டட் அட் ஹோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன எம்ஐ, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க, பேராமெடிக் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அண்ட் தி கெட்டிங்க வைட்டல்ஸ் மானிட்டர் பார்த்துட்டு ஆம்புலன்ஸை ஷிப் பண்ணுறப்ப தே வில் இன்ஃபார்ம் அஸ், சார் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வி கேன் ஏபிள் டு சி த லைவ் மானிட்டர்ஸ். அங்கே இருந்த மானிட்டர்ஸை நாங்கள் எமர்ஜென்சியில் இருக்கிற டாக்டர்ஸே எங்களால் அந்த விஷுவலாக பார்க்க முடியும்.
இஃப் ஒரு படி மேலே நான் பேஷண்ட்டையே கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா கூட வி ஹேவ் அ வீடியோ கேமரா ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ நான் பேஷண்ட்டை கேமராவில் பார்த்துட்டு அந்த மானிட்டரோட கோரிலேட் பண்ணிவிட்டு இல்லை இதுதான் பிரச்சனை, வரத்துக்கு முன்னாடி எங்களால் கேத் லேபை ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். ஸோ வந்து எந்த ஒரு டிலேவுமே இல்லாமல் டேரெக்டாக தே கேன் இஆரில் வந்து முக்கியமான அந்த டேப்லெட்ஸ் கொடுக்குறதாகட்டும், ப்ரிப்பேர் பண்ணுறது, இசிஜி எடுக்கிறது, எக்கோ பண்ணுறது, ஒரு மினிமல் டைம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் அவங்க இஆரில் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ வரத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு, குயிக்காக ஒரு 15 மினிட்ஸ் குயிக் அசஸ்மெண்ட், இனிஷியலாக கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட், டேப்லெட் ஆகட்டும், இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இயரில் ஒரு சேஃப் கண்ட்ரோலில் கொடுத்துட்டு 15 மினிட்ஸில் நம்ம கேத் லேப் அனுப்புறப்ப வி ஆர் சேவிங் மச் டைம். இதுவே அந்த 25 மினிட்ஸ் ஒரு ட்ராவல் டைமை நம்ம எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஓன் வெஹிக்கிளில் கூப்பிட்டு வந்து இங்கே தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம், தென் வி ஆர் ப்ரிப்பேரிங் a cath lab எல்லாமே ரெடி பண்ணுறப்ப இது another 20 மினிட்ஸ் டிலே ஆகும் இல்லையா. we will try to come down that time significantly. as you rightly said, the stroke ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரோக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு கொடுக்கும்போதே வீக்னஸ்னுங்க, போய் பார்த்தா ஒரு ஹைப்போகிளைசிமிக், ஸோ லோ சுகர்னால தான் அந்த ஸ்ட்ரோக் இருக்கும். பேராமெடிக் வீட்டில் சுகர் செக் பண்ணி கரெக்ட் பண்ணாங்கன்னா பேஷண்ட் வரும்போது கம்ப்ளீட்டாக நார்மலாக வருவாங்க. இதை விட்டுட்டு நம்ம ஓன் வெஹிக்கிளில் ஸ்ட்ரோக்கு நினச்சோம், டக்குன்னு வண்டியில் போட்டு கூட்டு போயிடலான்னு நினச்சி கூட்டு வரப்போ லோ சுகராக இருக்கிறது ஃபஸ்ட்டு வீக்னஸ் காஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நேரத்தில் ஃபிட்ஸாக கூட மாறும். ஸோ தென் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் தட் சுச்சுவேஷன் இன் அவங்களோட ஓன் வெஹிக்கிளில். ஸோ அதனால தான் ஆம்புலன்ஸஸை இயர்லியராக கால் பண்ணுங்கள், பிகாஸ் த ட்ரீட்மெண்ட் கேன் ஸ்டார்ட் அட் தி ரைட் செட். அவங்க வீட்லேயே பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்கள் சொன்ன ஃப்ளூ ஆகட்டும், நார்மல் ஃபீவர் 2 நாளாக ஃபீவரில் இருந்தாங்கன்னு சொல்லுவோம், போய் ஆம்புலன்ஸ் கால் கொடுப்பாங்க, போய் பார்த்தா ஆக்சிஜன் லெவல் 80 தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஆக்சிஜன், வி ஆல் நோ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ தட்டுப்பாடு இருந்துச்சு கோவிட் டைம். அந்த ஆக்சிஜனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒரு ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ த சிம்டம்ஸ் மச் இம்ப்ரூவ். பேஷண்ட்ஸ் வந்து கிளினிக்கலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா. அந்த 80 ஆக்சிஜன்லேயே நம்ம ட்ராவல் பண்ணி வரப்போ 80ங்கிற 70 குறையலாம், 60 குறையலாம், இன்னும் மூச்சு நாள் அதிகமாகலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. இதுக்காக தான் ஆம்புலன்ஸ்க்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்க்காக திரும்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கோம் கம்யூனிட்டி கிட்ட. அண்ட் மோர் ஓவர் ஆம்புலன்ஸில் இப்போலாம் பாதி ட்ரீட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருது. நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி ட்ரீட்மெண்ட்ஸ் முடிகிற மாதிரி நீங்கள் ஆம்புலன்ஸில் பார்த்த ஒரு கேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸாக இருக்கட்டும். ஸோ எங்கள் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேராமெடிக் வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை அசஸ் பண்ணிவிட்டு ஃபுல் வைட்டல்ஸ் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க. நவ் வி ஏபிள் டு see the மானிட்டர், சொன்னேன் இல்லைங்களா, லைவ் டிரான்ஸ்மிஷன் ஆகும். அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற மானிட்டரும் இஆரில் இருக்கிற மல்டி சேனல் மானிட்டர்லேயும் லைவ் டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ வி ஏபிள் டு see லைவ்லி. இல்லை நான் பேஷண்ட்டே பார்க்கணுன்னா வித் த கன்சர்ன் வி கேன் ஆன் தி கேமரா டு see the patient. அப்படி இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பேஷண்ட் என்னென்னா செஸ்ட் பெயின் கால் தான், போய் பார்த்துருக்காங்க, சிம்டம்ஸ் ப்ரெசன்டேஷன் பேஷண்ட் சொன்னது எல்லாமே இட்ஸ் லுக்ஸ் லைக் வெரி மச் ஹார்ட் அட்டாக். பேஷண்ட்டை எடுத்தாச்சு, கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். வர வழியில் பேஷண்ட்டோடைய அரித்மியான்னு சொல்லுவாங்க, ஹார்ட் பீட் அப்நார்மலாக மாறுறது. பிகாஸ் ஆஃப் தி ஹார்ட் பிளாக் ஹார்ட் பீட் வில் கெட் அப்நார்மல், அரித்மியான்னு சொல்லுவோம். சடனாக ஒன் டைப் ஆஃப் அரித்மியா கேன் லீட் டு கார்டியாக் அரெஸ்ட். அந்த சுச்சுவேஷனில் மானிட்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், பேராமெடிக் லைனில் இருக்காங்க. வி ஆன்டிசிபேட்டட், வி ஷாக் இன் ஆம்புலன்ஸ். வி தாட் ஷாக்கிங் இஸ் அ வெரி பிக் ஸ்கில், நீஸ் டு டூ இட் ஒன்லி இன் கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் தான் நினச்சிட்டு இருப்போம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வச்சு சினிமாஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ரன்னிங் ஆம்புலன்ஸ், இது கூட வீட்டில் இல்லை, வண்டியில் கூட்டிகிட்டு இட் டேக்ஸ் another 15 மினிட்ஸ். அந்த இடத்துல அந்த பேஷண்ட் அந்த ஷாக் கொடுக்கலின்னா டெஃபினெட்லி த பேஷண்ட் லைஃப் திரும்ப வந்திருக்க போகிறதில்ல. ஷாக் கொடுத்து இமீடியட்டாக அந்த அப்நார்மலாக இருந்த ஹார்ட் பீட் வந்து நார்மலாக மாறிச்சு. வரும்போது நமக்கு தெரியும் இது ஹார்ட் அட்டாக்னால வந்து அப்நார்மல் ரிதம் தானே. இமீடியட்டாக இஆரில் கொடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷனோ ப்ரிப்பரேஷன் பண்ணி கேத் லேப் இன்ஃபார்ம் பண்ணி எக்கோ முடிச்சுட்டு கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணோம். பேஷண்ட் வாஸ் ஃபைன், வி ஏபிள் டு டிஸ்சார்ஜ் வித்தின் 2 days. இஃப் அந்த ஒரு ஷாக் நம்ம அந்த பேராமெடிக்கை அப்ரிஷியேட் பண்ணுறதை தாண்டி அந்த ப்ராம்ப்டான டிசிஷன் அந்த டைமில் எடுக்கணும். அந்த ஷாக் அங்கே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 15 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் அந்த பீட் கண்டிப்பாக இட் நாட் பி பாசிபிள். ஸோ இப்போ நம்ம வந்து ஆம்புலன்ஸில் அதுக்கான கன்சர்ன் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுக்கப்படும். தே ஆல் ட்ரைன்டு பேராமெடிக், தே கேன் ஹேண்டில் ஒன்லி திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அவங்க வந்து நார்மல் எமர்ஜென்சி நர்சஸ் மாதிரி எமர்ஜென்சி வார்டில் ஒர்க் பண்ண நர்ஸ், எனக்கு ஒரு கால்ஸ் வந்திருக்கு நீங்கள் வண்டியில் ஏறி போய் கூட்டு வாங்கன்னு சொல்கிற நம்ம டிரான்ஸ்போர்ட் பாய்ஸ் மாதிரி இல்லாமல் they are exclusively trying to handle this kind of emergencies. So that அந்த லைஃப் சேவிங்கிறது they have been on their foot. அவங்களுக்கு தெரியும் டைம் கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிஸ் என்னென்ன எப்படி ப்ராம்ப்ட் ஆக்ட் பண்ணும். அண்ட் பேக் ஆஃப் தட் இந்த டாக்டர்ஸ் ஆர் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எங்கள் டீம் இருக்காங்க, சார் இருக்காங்க, we can call them, we can get a opinion. ஒன்றும் இல்லை, ஒரு வீசிங் இருக்குது, ப்ரீத் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆஸ்கலேட் பண்ணி பார்த்துட்டு வீஸ் இருக்குது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மெடிசன் கொடுங்க, நெபுலைசர் ஆம்புலன்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க, நெபுலைசர் டோஸே முடிஞ்சிருக்கும். ஸோ வரும்போது பேஷண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, கண்கூடாக பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து சொன்னால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடந்த சேஞ்சஸ்னால அன்எவாலுவேஷன். பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் ஆம்புலன்ஸை கரெக்டான டைமுக்கு கால் பண்ணும். இன்னொன்று ஒரு பக்கமும் வந்துட்டு ரொம்ப டிலே பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப லேட்டாக கடைசி நிமிஷங்களில் கால் பண்ணுறது. லிட்ரலி
அவங்களோட லைஃப் அவ்வளோ பெரிய த்ரெட்டில் இருக்கும். அப்போ தான் வந்து அவங்க காலே பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸை அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நேரமாக இருந்திருக்கும். ரொம்ப நேரம் பார்த்து வெயிட் பண்ணி சில இடங்களில் வீடியோவும் எடுத்து முடித்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆம்புலன்ஸை கால் பண்ணுற ஸ்டேட்டில் வந்து யாருமே அதை உடனே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவங்களோட வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு வந்திருந்தா இன்னொன்று ஒரு த்ரெட்டாக இருந்திருக்கும்னு. இப்போ ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் இருக்குன்னா அவங்கள உடனே அவங்களோட வெஹிக்கிளில் கூப்பிட்றது நல்லதா இல்லை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறது நல்லதா? 2 விஷயம் இதில் நம்ம பார்க்கணுங்க. ஒன்று வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் கிடைக்கணும்னா we need to கோல்டன் ஹவர். 2வது, இப்போ ஆக்சிடென்ட் கேஸ் நீங்கள் வரும்போது என்ன சொல்கிறேன்னா, எடுத்து வைக்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிள் கீழே விழுந்திருக்காங்க, ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, ஒரு ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி இருக்குது, நம்ம அவங்களால சேஃபாக நம்ம அந்த காரில் படுக்க வச்சு கொண்டு வர வைக்க முடியாது. அதே மாதிரி எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் கையை தூக்குவாங்க, 2 பேர் காலை தூக்குவாங்க, பாடி ஒரு மாதிரி யூ ஷேப்பில் ஹேங் ஆகிருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்னா மைனராக இருக்கிற இன்ஜுரிஸ் இட் கேன் லீட் டு த மேஜர் கன்சர்ன். ஸோ அப்படியே ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இன்லைன் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவோம், அதில் மொபிலைஸ் பண்ணுவாங்க. ஷேக் அதிகமாக இருக்காது. கேன் ஏபிள் டு அட்ரஸ் த பெயின். ஒரு ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ப்ளிண்ட் அப்ளை பண்ணுறதாகட்டும், ஒரு பெயின் கிளாஸ் கொடுக்கறதாகட்டும், அந்த டேமேஜை மேற்கொண்டு ஒர்சன் ஆகாமல் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் மினிமைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே அங்கே ஆன் சீன்லேயே இனிஷியேட் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தை போன் உடஞ்சிருக்கு, நவுந்துருக்கு அப்படின்னா இது நம்ம பண்ணும்போது அந்த உடஞ்ச ஃப்ராக்சர் செக்மெண்ட் அங்கே இருக்கிற ஒரு நர்வ்ஸையோ ஒரு ஆர்ட்ரியோ ரத்த தமனியோ ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பஞ்சர் பண்ணும்போது ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இட் லீட் டு த மேஜர் கான்சிக்வன்சஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த அப்ராப்ரேட் பொசிஷனில் நீங்கள் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா நவ் வேர் என்ன சிட்டி மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் 1066 ஆகட்டும் 108 ஆகட்டும் எவ்வளோ ஆம்புலன்ஸ் வி கேன் ரீச் 15-20 மினிட்ஸில் கிடச்சிரும். அந்த 20 மினிட்ஸை நம்ம சேவ் பண்ணுறோன்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகம் தான் படுமே தவிர அப்புறப்பட்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு படங்களில் தான் வந்து ஏதோ ஒன்று நடந்ததுன்னா தூக்கி ஓடுறது கூட வந்துட்டு படங்களில் மட்டும்தான் பாசிபிள்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்குறப்போ நம்ம தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பீப்புளுக்குமே வந்துடும். ஏதோ ஒரு இடத்துல நம்மளே போட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த கோல்டன் ஹவர்னு சொன்னீங்களே, இந்த கோல்டன் ஹவர் நாட் ஜஸ்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ், அந்த டாக்டர்ஸ்க்குமே அது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான டைம். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு பேஷன்ஸோட ஒரு காம்னஸோட நம்ம வந்துட்டு கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த கோல்டன் ஹவர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்த கேஸாக இருக்கட்டும், விச் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கலாக போயிருந்தது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸ், ஸ்ட்ரோக்கு, எம்ஐ இதெல்லாம் சம்டைம்ஸ் லங் இன்ஃபெக்ஷன், லங் அட்டாக்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம இப்போ கூட நீங்கள் பேசும்போது எமர்ஜென்சின்னு வரதெல்லாம் ஆக்சிடென்ட் கேசஸ் எமர்ஜென்சின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரோக்கு எமர்ஜென்சியாக சொல்கிறோம், ஹார்ட் அட்டாக். அதுக்கு ஈக்குவலான லைஃப் பார்த்தீங்கன்னா செப்சிஸ் இன்ஃபெக்ஷனுக்குமே அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக செப்சிஸ் whenever we are teaching, whenever we are reading, we will always see it's a tip of icebergனு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் தெரியறது வந்து மேபி அந்த டிப் தான் தெரியும், பட் அது எவ்வளோ டெப்த்தில் இருக்குங்கிறது nobody can able to understand until we are completely examining a patient, we getting a history. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் பேஷண்ட் ஒரு 2 நாள் ஃபீவரில் இருந்தாங்க, 2 நாள் ஜஸ்ட் ஃபீவர் தானே நினச்சி பார்ப்போம், வரும்போது பிபி ரொம்ப லோவாக இருக்கும். அந்த டைமில் நம்ம நார்மலாக ஒரு ஓபியாக போய் நம்ம ஃபீவர் பார்க்கும்போது பிபி நார்மலாக இருக்குது, இல்லை பிபி லோவாக தானே இருக்குது, எனக்கு யூஸ்வலாகவே லோ பிபி தான் இருக்கும்னு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வித்தின் ஹவரில் நான் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆகட்டும், அந்த அப்ராப்ரேட்டாக அந்த ஃப்ளூயிட்ஸ் ப்ளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடியதுக்காக நான் சலைனை ஃப்ளஷ் பண்ணி ஃபுல்லாக அவங்களோட வால்யூம் அதிகப்படுத்தி இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி இருக்குது, எந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து வித்தின் ஹவரில். ஸோ நம்ம எம்ஐக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி நம்ம கோல்டன் ஹவர் சொல்கிறோம், ஸ்ட்ரோக்கு வித்தின் ஹவரில் நான் சிடி பண்ணணும், அந்த சிடியில் ப்ளீட் இல்லாட்டி நான் பிளட் கிளாட் இருந்துச்சுன்னா அந்த கிளாட் பஸ்டர் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ, இன்ஃபெக்ஷனுக்குமே அதே அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி இதெல்லாம் அவேர்னஸ் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஏன்னா ஹார்ட் அட்டாக் ஏன் பயந்து வராங்கன்னா மெயின் ரீசன் பெயின், வலி தாங்க முடியாமல் தான் மெஜாரிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிடும் ஹார்ட் அட்டாக். ஏன்னா அவேர்னஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் அவேர்னஸ் இல்லையா, லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக நவ் எவ்ரிபடி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வயிறு வலி வந்தால் கூட இது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாமாங்கிற பயம் இப்போ மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது, பயப்படுத்துறதுக்காக சொல்கிறது இல்லை, உண்மையாலுமே அந்த அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரோக்கில் என்னென்னா ஒரு கைகால் வரலைங்கிறப்ப அந்த பயம் இருக்கே தவிர இன்ஃபெக்ஷனுக்கு அந்த பயம் நமக்கு இருக்கிறதில்ல. ஒரு 1 or 2 days ஃபீவரில் போய் ஒரு பார்த்துட்டு ஒரு பிபி செக் பண்ணிவிட்டு ஒரு பேராசிட்டமால் எடுக்கிறது ரொம்ப சேஃப். இப்போயே பிபி ட்ராப் ஆகுதுன்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம மேனேஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த இனிஷியல் ஹவர்லினா இட் கேன் லீட் டு தி ஒஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். பீப்புள் ஆர் அவேர். ஒரு சின்ன பெயின்னாலுமே ஹாஸ்பிட்டல் ரஷ் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே தே ஆர் ரெடி டு கோ. அண்ட் இன்னொன்று ஒரு பக்கம் வந்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கிறது. ஓகே, எனக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு லைட்டாக தலைவலிக்குது, அதனால நான் போய் வாங்கிக்கிறேன். அது வந்து வேற ஒரு மேஜர் காஸாக கூட இருந்திருக்கலாம், மேஜர் ப்ராப்ளமோட சிம்டமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அப்போதைக்கு அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டுக்கிறதோ இல்லை எதனா வந்து தலைவலிக்கோ ஒரு பெயின் கில்லரோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டிருக்கிற இதில் இருக்காங்க. பட் பீப்புள் வந்துட்டு சர்டைன் திங்ஸ், நீங்கள் உங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியுதா,
சில விஷயங்களை வீட்டிலே பண்ணிக்கலாம்னு எதனா இருக்கா? வீட்லேயே பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் யூஸ்வலாக சொல்ல மாட்டோம். ஏன்னா என்ன நினைப்பாங்க, டாக்டர் வந்து பேசுகிறாரு எல்லாத்தையும் பயப்படுத்துறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் வர சொல்கிறாருங்கிற மாதிரி போயிடும். உண்மையாக அந்த ரீசனுக்காக இல்லை. பிகாஸ் செல்ஃப் மெடிக்கேட் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது வி வில் ஆல்வேஸ் ஓவர் கான்ஃபிடென்ட். இதை நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, சொல்லும் போது டோனில் தெரிஞ்சு இந்த பிரச்சனை தானே எனக்கு இது தெரியும், நான் எடுத்துக்கிறேன்ட்டு. பட் மெடிக்கலாக பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தே ஹவ் பாசிபிலிட்டிஸ். we are not supposed to in that 15% or possibilities 20% possibilities or 30% possibilities இருந்துட்டோம்னா it again lead to the danger இல்லைங்களா லைஃபுக்கு. ஸோ now we have medical we able to get a treatment, we able to get a appropriate medical help இந்த கம்யூனிட்டி. இப்போ பார்த்தா எங்கேனாலுமே இன்க்ளூடிங் இஃப் யூ டேக் அ ரூரல் வில்லேஜ்லேயுமே கூட ஒரு பிஹெச்சி இருக்கும், ஒரு நியர்பை டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 1/2 hour to 45 minutes ட்ராவல் பண்ணால் they can get a medical help. அதை நான் போய் பார்க்காம நான் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணி நான் இனிஷியலாக நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கோல்டன் அவர் ஒரு 3-4 டேஸாக இனிஷியலாக மிஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமும் ஒரு சின்ன அந்த எம்ஐயை ஆரம்பத்திலேயே ஒரு வயிறு வலி தான் நினச்சேன், இதை கிட்னி ஸ்டோன் தான் நினச்சோம், எனக்கு ரொட்டீனாக வர பெயின் தான், எனக்கு ரெகுலராக வர மைக்ரைன் ப்ராப்ளம் தான், அதை மிஸ் பண்ணிவிட்டு அந்த 10% பாசிபிலிட்டிஸில் அதுவே மேபி ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், அதுவே நான் சொன்ன ஒட்டுக்குடல் ரப்சராக இருக்கலாம், பித்தப்பை இல்லை பஸ் வச்சு அது கணையத்தை வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். கேன் பி பாசிபிலிட்டிஸ். நான் இதுதான் இருக்குன்னு சொல்ல, அந்த பாசிபிலிட்டிஸை மிஸ் பண்ணிவிட்டு அதை விட்டோம்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால தான் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொல்கிறோம். மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறையாவே ஏஐ வந்துருச்சு. லைக் நம்ம வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறதுலேருந்து நமக்கு இங்கே தான் வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் காஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலேருந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வரைக்கும் ஏஐ நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கிற ஏஐ சப்போர்ட்டோடு இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவாக இருக்குது எமர்ஜென்சி கேர் பொறுத்த வரைக்கும்? ஏஐ சப்போர்ட்டட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் வி கேன் யூஸ் தி ஹவ் எக்ஸாம்பிள் இப்போ இமேஜிங்கோட குவாலிட்டி ஆகட்டும், இப்போ எக்ஸாம்பிள் பெட்சைட் பண்ணுற அல்ட்ராசவுண்டில் வி கேன் கம்பேர். ஸோ வி கான்ட் ரிலை ஃபுல்லி ஆன் ஏஐ பிகாஸ் இப்போ தான் நம்ம ஏஐ மேபி ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 4-5 years மேபி 5 years நம்ம ஏஐ பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா கூகுள் சர்ச் பண்ணிட்டு வருவாங்க, தேவல் சார் நான் எனக்கு இந்த ஹெட்டேக் இருந்துச்சு நான் கூகுளில் பண்ணேன், கூகுள் இந்த மாதிரி சொல்லுது எனக்கு கேன்சர் இருக்குமா, எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருக்குமாங்கிறது. ஸோ நவ் ஏஐ என்ன சொல்லுது, இதுவாக இருக்கலாம், இதுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டுங்கிற வரைக்கும் கொடுத்துருது. ஸோ இட்ஸ் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். பட் we can't completely rely on AI because each patient body is different. At what AI will give, have all the prefixed data, அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி இட் கோயிங் டு கிவ் அஸ் சம் ஆன்சர். பட் ஹியூமன் பாடி எனக்கு அந்த மருந்து எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. அந்த ஆர்கானிசம் இப்போ எக்ஸாம்பிள் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு என்னென்னா ஏஐ கிவ் 100 ஆன்டிபயோட்டிக்ஸ். பட் நமக்கு யூரின் கல்ச்சர் பண்ணி அந்த அதில் வர என்ன க்ரோத் இருக்குது, என்ன ஆர்கானிசம் வளருதுன்னு தெரிஞ்சு அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஏஐயால் பண்ண முடியாது. அன்டில் வி கோஸ் டு த ஹாஸ்பிட்டல் கெட் அ கல்ச்சர் டு பி டன். பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் அதே மாதிரி தான். ஃபீவர்னு போட்டால் ஃபீவருக்கு எல்லா ஆன்டிபயோட்டிக்குமே போடலாம். பட் இது என்ட்ரிக் ஃபீவரா, மலேரியா ஃபீவரா, டெங்குவா, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனா, செஸ்ட் இன்ஃபெக்ஷனாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை வி நீட் டு கோ டு த ஹாஸ்பிட்டல் டு கெட் அ ப்ராப்பர் ஹெல்ப். அது எப்படி பண்ண முடியும்னா கிளினிக்கலாக ஸ்டெத்தை வச்சு நாஸ்டில் பண்ணி பார்க்கணும், செஸ்ட்டில் ஏதாவது சவுண்ட் இருக்கா, அப்டமன் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது கிட்னி கிட்ட தான் பெயின் இருக்குது, இல்லை அப்பெண்டிக்ஸ் இருக்கிற இடத்துல பெயின் இருக்குது, இல்லை யூரின் போகிற இடத்துல ஸ்டோன் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளினிக்கலாக பார்த்தா மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்கை அப்ராப்ரேட்டாக கொடுக்க முடியும். ஆஸ் யூ சரியா சார். இப்போ எல்லாருமே வந்துட்டு தலைவலினாலும் சின்ன வலினாலுமே கூகுள் பண்ணி எனக்கு இதுவாக இருக்குமோ அந்த பயமே ஒன்று இருக்குல்ல சார். நம்ம சர்ச் பண்ணியோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்துலையோ நம்ம பயப்படுறதே சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த பிரச்சனையே நமக்கு காஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம ஒரு பயத்திலே போய் வேறு எதனா ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். பீப்புள் ஹேஸ் டு பி அவேர் ஆஃப் சர்டைன் திங்ஸ் தான் என்னவா இருக்கும். நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பேஷண்ட்ஸ் சிம்பிள் வி வில் கெட் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வெளியில் நைட்டில் வருவாங்க. சார் நான் கூகுள் பண்ணேன், எனக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. 1 o'clock வரும்போது தெரிஞ்சிடும் தேர் நாட் ஏபிள் டு ப்ராப்பர்லி ஸ்லீப். 1 o'clock பார்த்தோம், கூகுள் பண்ணேன், ஹேர் லாஸ் இருக்குது, ஸ்லீப்னஸ் இல்லை, எனக்கு கேன்சர் இருக்குமா, இது கூகுள் இதெல்லாம் சிம்டம்ஸ் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற. ஸோ சம்டைம் தே கான் புட் ஆல் டுகெதர், தே ஜஸ்ட் நீட்ஸ் டு கீப் இட் சிம்பிள். இப்போ ஃபீவர் இருந்தால் நான் டாக்டர்கிட்ட போகிறேன், ஐ கேன் கிவ் தி ஹானஸ்ட் ஆன்சர் வாட் தி ஆஸ்க். நான் பார்த்தேன் இப்போ கேட்கும்போது என்னென்னா இன்னொரு ஆக்ஷன் எப்படி ஆகிட்டாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் இருக்குது சார் நான் இதை செக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் த கேஸ். வாட் எவர் த சிம்டம்ஸ் ரியலி தே ஃபெல்ட் they need to be honest and need to put it to the doctor and they need to create a trust with the doctor. அவங்க அங்கே பார்த்துட்டு அவர் சொல்கிறது கரெக்டானு சொல்லிட்டு இந்தாண்ட they need to search 2 கோரிலேட் ஆகுதாங்கிற சார் இதில் வேறு சொல்லுது நீங்கள் வேறு சொல்கிறீங்க அப்படின்ட்டு still we are facing that. Then we need to say AI is a 5 years experience or maybe 4 years experience, we are 10+ years of experience. So we need to come up with that kind of answer sometimes, but it all make difference. Awareness தான். பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது. அதுக்குன்னு இப்போ ரொம்ப காஷியஸாக இருக்கணுங்கிறது கிடையாது. தே ஜஸ்ட் கீப் இட் நியூட்ரல். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் டாக்டரை போய் பார்க்குறேன்,
இல்லை இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், ஐ ஜஸ்ட் நீட்ஸ் டு கால் தி ஆம்புலன்ஸ். அந்த அவேர்னஸ் இருந்தாலே தே கேன் ஈஸிலி அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க பேசிக்காக. ஆனஸ்ட்லி அந்த ஒரு வேர்டு சொல்லணும்னா அது ஆர் வெரி மச் அவர் ஆஃப் தேர் ஓன் ஹெல்த். இந்த மெடிக்கேஷன் பற்றி பேசுகிறப்போ எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கோ இல்லையோ ஒரு டப்பா ஃபுல்லாக மெடிசன்ஸ் இருக்கும். எல்லா வகைக்கும் வச்சுருப்பாங்க. அம்மா எதனா கொடுப்பாங்க, போடுற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல இருக்கும். பட் சில இடங்களில் சொல்லுவாங்க சர்டைன் மெடிசன்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு கார்டியாக் பெயின் வருது இல்லைனா வேறு எதனா வருதுன்னா தேல் ஹேவ் சர்டைன் டேப்லெட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்போதைக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் வர வரைக்குமே உங்களை சஸ்டெயின் பண்ணிக்க முடியுங்கிற சில டேப்லெட்ஸ் இருக்கும்ல, நிஜமாலுமே தோஸ் ஒர்க்ஸ்? வி ஹாவ் அ ஆப்போசிட் எக்ஸ்டென்ட். இப்போ எக்ஸாம்பிள் செஸ்ட் பெயினுங்கிறதுக்காக ஆஸ்பிரின் டேப்லெட் போட சொல்லுவாங்க. அந்த செஸ்ட் பெயினே ஹார்ட் அட்டாக்னால எல்லாம் வேறு எதாவது ரீசன்னால இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் மெடிசன் லீட் டு த அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஈஸி. நான் என் கூட தெளிவாக சொன்னேன், ஆம்புலன்ஸில் பார்த்துருவாங்க, எம்ஐயான்னு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் we need to evaluate the patient. அங்கே முக்கியமாக அந்த இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் will happy to give it in ஹாஸ்பிட்டல். நெபுலைசர் கொடுத்த நான் ஆம்புலன்ஸில் ஒரு பெயின் கிளாஸ் என்னால் கொடுக்க முடியும். பட் இந்த ரிஸ்க்கை என்னால் ஆம்புலன்ஸில் நான் எடுக்க முடியுமானா we want to be a safer side. It's not putting a patient life into risk. ஒருவேளை அந்த 2% 3% பாசிபிலிட்டிஸ்னால அந்த மெடிசன் கொடுத்துட்டா பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறதே தப்பாக போயிடும். ஸோ அதனால அந்த ரிஸ்க் எடுக்கவே சொல்லவே மாட்டோம். பேராசிட்டமால் இஸ் ஆல்வேஸ் டு சேஃப் டு கீப். பேராசிட்டமால் அலர்ஜி இல்லை, ஒரு ஹெட்டேக் இருக்குது, இப்போ ஃபீவர் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஐ கேன் ஹேவ் எனக்கு 101 டெம்பரேச்சர் இருக்குது, எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஒரு அலர்ஜி ஆகுது, இச்சிங் வருது, ஒரு இன்செக்ட் பைட் ஆயிடுச்சு, நான் ஒரு அலர்ஜி மெடிசன் எடுத்துகிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். செல்ஃப் மெடிக்கேட் பண்ணி நீங்கள் உட்காரும்போது தான் அது பிரச்சனையாகும். நான் அதை எடுத்துட்டேன், பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷோர் டு கன்சல்ட் வித் த டாக்டர். ஒரு 300 ஒரு 400 500 சார்ஜ் பண்ணுறதுக்கா இஃப் எனி டைம் கம்பேர் டு லைஃப் இட்ஸ் நாட் ஒர்த். நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ்ங்கிறது நம்ம அர்பன் சைடு, நம்ம சிட்டி சைட்லாம் ஓகே, எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் ரூரல் சைடுன்னு போயிட்டோன்னா அவங்க தொட்ட 90க்கும் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களும் இருப்பாங்க. பக்கத்தில் எதுனா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாருன்னா டாக்டர் இருக்காங்கன்னா அங்கே போய்ப்பாங்க. ஆனால் எமர்ஜென்சின்னு வர்றப்போ அவங்களுக்கு எதெல்லாம் எமர்ஜென்சிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஐதர் ஒன்று ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு ஒரு யாருனா வந்து விஷம் குடிச்சிட்டாங்களோ, இல்லை வந்து ஒரு பாய்சன் அட்டாக் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எமர்ஜென்சினே கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதெல்லாமே வந்து எமர்ஜென்சியாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனா என்ன? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் ஆகட்டும், ஒரு பாய்சனிங் ஆகட்டும், வில்லேஜஸ்ங்க சொன்னாலும் ஸ்னேக் பைட்டு, இன்செக்ட் பைட் எல்லாமே எமர்ஜென்சியாக எடுத்துக்குவாங்க. பட் மோஸ்ட்லி எது மிஸ் பண்ணிடுவாங்கன்னா, ஒரு செஸ்ட் பெயின் வந்து இது ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் தான், அதுதான் நம்ம மெஜாரிட்டி. எவ்வளோ நம்ம திரும்ப அவேர்னஸ் பற்றி பேசினாலும் இன்னமும் டிலேட் ப்ரெசன்டேஷனால் வர எம்ஐ வந்து ரொம்ப நிறையா பார்க்குறோம். அந்த ஒரு நாள் 2 நாள் ஊற போட்டு அந்த ஹார்ட் அட்டாக்னால அந்த மயோகார்டியம் ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி டேமேஜ் ஆகி நம்ம வரும்போது நம்ம என்ன தான் ஒரு ஆன்ஜியோ எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டன் பண்ணி இது பண்ணாலும் அந்த டேமேஜான மயோகார்டியத்தை திரும்ப வர வைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அது லீட் டு த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஒரு போஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல குயிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ஸ்டன் பண்ணி தே கேன் அச்சீவ் த நார்மல் லைஃப் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 days டிலே ஆகி வரும்போது அவங்களோட லைஃப் 2 to 5 years அந்த எக்ஸ்பெக்டன்சி அப்படியே சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டன்சி லைஃப் குறையும். ஸ்ட்ரோக் ஆகட்டும், ஸ்ட்ரோக்கெல்லாம் நமக்கு தெரியும் வித்தின் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அப்ராப்ரேட்டான ஸ்கேன் சென்டரில் போய் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு இது கிளாட்னாலையா இல்லை ரத்த கசிவுனால வந்த ஸ்ட்ரோக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, கிளாட்டு தான் தெரிஞ்சு நான் அந்த கிளாட் பஸ்டரை கொடுத்து நான் அந்த பிளட் சர்க்குலேஷனை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தே கேன் ஏபிள் டு கம் பேக் டு த நார்மல் லைஃப். அதை நான் இனிஷியலாக அந்த 3 hours மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு 24 hours சில டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் 24 hours வரைக்கும் இப்போ இன்டர்வென்ஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நான் போய் அந்த கிளாட்டை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கூட ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா யோசிச்சு பாருங்கள், லைஃப் லாங் இதை கொண்டு போய் டிபெண்ட் ஆன் சம்படி. தான் ஓன் ஷர்ட்டை நான் பட்டன் போடுறதுக்கோ, நானாக எடுத்து சாப்பிட்றதுக்கோ, என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கோ நான் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிரும். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப திரும்ப சொல்கிறோம். இதெல்லாம் உங்களோட த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் கெட் காம்ப்ரமைஸ், நாட் ஜஸ்ட் அ லைஃப். நான் உயிரோட இருப்போங்கிறது தெரிஞ்சிடும். இது டிலே ஆகி போகிறனால 1 or 2 days நான் உயிர் போயிருமா அப்படின்னா அது பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை என்னால் செய்ய முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது தே கோயிங் டு புட் தெம் இன்டு டவுன். இவ்வளோ நேரம் நமக்கு ஆம்புலன்ஸில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் நம்ம வந்து விஷுவலாக போய் தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். அதையுமே வந்து அவர் வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா they have a defibrillator monitor, multi-channel monitor along with defibrillator. If பேஷண்ட்ஸ்க்கு செக்ரீஷன்ஸ் இருக்குது, சீஷர் எடுக்கிறாங்க, வாமிட்டிங் இருக்குது, கிளியர் பண்ணால் they have a suction, the advanced suctioning, and we have a bigger 2 oxygen சிலிண்டர்ஸுமே ஃபார் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாகவே லோடடாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நான் பேஷண்ட்ஸை வந்து 5th floorலையோ 6th floorலையோ அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணணும், ஆக்சிஜன் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் தே வில் கோ வித் போர்ட்டபிள் ஆக்சிஜன் சிலிண்டர். ஸோ பேராமெடிக் அந்த போர்ட்டபிள் ஆக்சிஜன் சிலிண்டரோட எக்யூப்மெண்ட்டோட மேலே போகும்போது தே கேன் ஸ்டார்ட் ஆக்சிஜன் அட் ஹோம்.
நோ நீட் டு வெயிட், ஜஸ்ட் நீட்ஸ் டு பிரிங் டு த ஆம்புலன்ஸ். வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் we can initiate the oxygen at home. அதனால் we have a portable oxygen cylinder. அதை தாண்டி இப்போ பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம், பேஷண்ட் வென்டிலேட்டரில் இருக்காங்க அப்படின்னாலும் the advanced portable transport ventilator also will available in most of our ambulances. ஸோ இதெல்லாம் ஆம்புலன்ஸில் இருக்க எக்யூப்மெண்ட் அண்ட் இசிஜி. நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்குது, பேஷண்ட்டுக்கு ஆன் சைட்டில் இசிஜி எடுத்து பார்த்து ஹார்ட் அட்டாக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரீ அலர்ட் பண்ணுறதுக்கு தேவையான இசிஜியுமே இங்கேயே இருக்கும். அதே வில் டேக் இட் இன் தி ஆம்புலன்ஸ் இஃப் நீடட் த சுச்சுவேஷன். பட் இதெல்லாம் மெஜாரிட்டி ஆம்புலன்ஸில் இருக்கும். எந்த வகையில் ஸ்மார்ட் 5G ஆம்புலன்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் கனெக்டட் கேமராஸ். தே ஹேவ் 2 different கனெக்டட் கேமராஸ் இந்த 2 different ஆங்கிள். பேஷண்ட் கன்சர்னோட கனெக்ட் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு தேவை, நாங்கள் டாக்டர்ஸ் அங்கேருந்து பேஷண்ட்டை நாங்கள் வந்து கேமராவில் பார்த்து வி நீட் டு கிவ் அ ப்ராம்ப்ட், அந்த மாதிரி தேவைப்பட்ட வி ஆக்டிவேட் திஸ் டூ வில் கனெக்ட். இஃப் நாட் ஒன்லி இந்த மானிட்டரில் இருக்கிற ரிதம் ஆகட்டும், அவங்களோட பேஷண்டோட ஹார்ட் ரேட்டு, பிபி, சேச்சுரேஷன், அந்த லெவல் எல்லாமே எங்களுக்கு லைவாக அங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ இன்டர்லிங்க். இங்கே கனெக்ட் ஆகிற அதே வைட்டல்ஸுமே நாங்கள் அங்கேருந்து பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வி கேன் கிவ் த ப்ராம்ப்ட், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஆக்சிஜன் அதிகமாக 100%க்கு மேலே மெயின்டைன் பண்ண வேணாம், ஆக்சிஜனை குறைங்கிறதாகட்டும். இல்லை பேராமெடிக் அவங்க ஸ்டெத்தை வச்சு ஆஸ்குலேட் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸில் வி ஹேவ் ஸ்டெத், அது ஆஸ்குலேட் பண்ணி வீஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு நெபுலைசரை இனிஷியேட் பண்ணாகட்டும். இப்போ சரி மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னாலும் வி ஃபுல்லி லோடட் வித் ஆல் த மெடிசன்ஸ். எக்ஸ்டென்சிவாக சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட்டை லைஃப் சேவிங்காக வென்டிலேட்டரில் இனிஷியேட் பண்ணணுன்னா கூட ஆம்புலன்ஸ்லேயே நம்மளால் பண்ண முடியும். ஸோ தே ஹேவ் அந்த அளவுக்கு வி ஹவ் பின் கம்ப்ளீட்லி எக்யூப் டு ஹேண்டில் தட் சுச்சுவேஷன். இல்லை ஒரு ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு ஸ்ப்ளிண்ட்டு கை கால் உடஞ்சிருக்கு, அதை நான் மொபைலைஸ் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு ஸ்ப்ளிண்ட் அப்ளை பண்ணனாலும் வி ஹேவ் அ ஸ்ப்ளிண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஆன் சீன்லேயே அந்த ஸ்ப்ளிண்ட் அப்ளை பண்ணும்போது மேற்கொண்டு அந்த பெயின் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு பிளட் லாஸ் இருக்காது. ஸ்ப்ளிண்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்தர் பிளட் லாஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ ஸ்ப்ளிண்டிங் ஃபெசிலிட்டிஸ். இல்லை இன்னும் பெரிய மேஜர் ஆக்சிடென்ட், ஒரு பெல்விக் இன்ஜுரி சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் லைஃப் த்ரெட்டனிங். அந்த பெல்விக் பைண்டர் கேன் சேவ் த லைஃப். அந்த பெல்விக் பைண்டர் நம்ம ஆன்சீனில் அப்ளை பண்ணும்போது மேஜர் வெசல் இன்ஜுரி, ஒரு இடுப்பெலும்பு உடஞ்சி அதில் பிளட் லாஸ் ஆகி பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வரத்துக்குள்ளே அவங்களோட ஃபுல் பிளட் லாஸுமே பெல்விக் ஏரியாவில் லாஸ் ஆகி உயிர் பிரியறதை தடுக்கிறதுக்கு வி ஹேவ் அ பெல்விக் பைண்டர் இன் ஆம்புலன்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஆம்புலன்ஸ் ஆர் எக்யூப்ட் வித் பெல்விக் பைண்டர். இது வந்து மேஜர் ஆர்டிஎஸில் we advise the paramedic to initiate on scene. And not only pelvic binder, ஒரு neck injury suspect பண்ணோம்னா they will immobilize the neck, collar bone apply பண்ணிட்டு they will just immobilize the neck to prevent further. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கழுத்தெலும்பில் சின்னதாக ஒரு கிராக் இருக்குது, மூமெண்ட்லேயே வரும்போது அது கம்ப்ளீட்டாக அந்த நர்வையோ அந்த கார்டையோ கம்ப்ரெஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகம். அந்த ஃபர்தர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் they will initiate the restriction. It's called as spinal motion restriction சொல்லுவாங்க. வெஸ்டர்னில் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே. இன்க்ளூடிங் we have a spine board. இந்த ஸ்பைன் போர்டில் பேஷண்ட் போட்டு காலர் இம்மோபிலைஸ் பண்ணி சேஃபாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி ஹேண்டிலிங் த மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், இட் கேன் ஏபிள் டு ஹேண்டில் த ட்ராமா எமர்ஜென்சிஸ் டூ. ஸோ அதே மாதிரி ஒரு ஹைப்போகிளைசிமியா பேஷண்ட் இருக்காங்க, ஒரு பிளட் லாஸ் இருக்குது, ஒரு ஃப்ளூயிட் லாஸ் இருக்குது, ஒரு சுகர் லோவாக இருக்குது அப்படின்னாலும் வி கேன் ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறதாகட்டும், ஒரு சுகர் கரெக்ட் பண்ணுறதாகட்டும், அதெல்லாமே நம்மளால் இங்கே பண்ண முடியும். கிட் அட்வான்ஸாக என்ன சொல்லணும்னா, லேபர் கிட் வி கண்டக்டட் ட்வைஸ். லேபர் பெயின்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே வண்டியிலேயே டெலிவரி ஒரு வேளை ஆகுதுனாலுமே அதுக்காக வேணுங்கிற அந்த லேபர் கிட் எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்குமே ஆம்புலன்ஸ். இதெல்லாம் சொல்கிறப்போ நம்ம ஒரு படத்தில் பார்க்குறப்போ சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் எதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம், ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொன்று பக்கம் ஆம்புலன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ பேசுகிறப்ப தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து இட் ஜஸ்ட் ரிலேட்ஸ் வித் திங். திஸ் ஹோல் செஷன் வாஸ் லைக் ரொம்ப அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியும், ப்ளஸ் ஆம்புலன்ஸில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, பீப்புள் எவ்வளோ தூரம் வந்துட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸை கூப்பிடணும், எமர்ஜென்சி கேசஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க எப்படி இருக்கணும், நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.